பீகார் தேர்தலில் அதிக இடங்களில் முன்னிலையில் உள்ள பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்கவைத்தது. பெரும்பான்மைக்கு தேவையான 122 இடங்களை தாண்டி 200 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலையில் உள்ளது. பீகாரில் 10வது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக அறிவிக்கப்பட வாய்ப்பு. நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்திதான் தேர்தலை சந்தித்ததாக பீகார் மாநில பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்ட 101 இடங்களில் 90 தொகுதிகளை தாண்டி முன்னிலையில் உள்ளது. கடந்த தேர்தலை விட அதிக இடங்களில் முன்னிலை வகிப்பதால் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாகம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் என்டிஏ கூட்டணி தலைநகர் பாட்னாவில் ஐக்கிய ஜனதா தள கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். பீகார் துணை முதல்வர் வேட்பாளர் விஜய்குமார் சின்ஹா முன்னிலையில் உள்ளார். லஹிசராய் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவரை விட அதிக வாக்குகள் பெற்றுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் 110 இடங்களில் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி தற்போது 35க்கும் குறைவான இடங்களில் மட்டுமே முன்னிலை. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் 75 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆர்ஜேடி தற்போது 25 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளரான தேஜஸ்வி யாதவ் ரஹோபூர் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். தேஜஸ்வி யாதவை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் அதிக வாக்குகள் பெற்றுள்ளார். பீகார் தேர்தலில் 61 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 இடங்களில் மட்டுமே முன்னிலை. கடந்த தேர்தலில் 19 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு இந்த தேர்தலில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பீகார் தேர்தல் முடிவை தோல்வி என்று சொல்ல முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து கூறினார். காங்கிரசுக்கு என்றைக்குமே பின்னடைவு இல்லை என நம்பிக்கை தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது. 238 இடங்களில் போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி ஒரு இடத்தில் கூட முன்னிலை பெறவில்லை. நாட்டை உலுக்கிய டெல்லி கார் குண்டு வெடிப்பு சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட உமரின் வீடு தகர்க்கப்பட்டது. புல்வாமாவில் உள்ள உமரின் வீட்டை காஷ்மீர் போலீசார் இடித்து தரைமட்டமாக்கினர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மிதமான முதல் கனமழை பெய்தது. கோவை, தூத்துக்குடி, திருப்பூர், பல்லடம் உட்பட பல இடங்களில் மழை கொட்டியது. திருச்செந்தூரில் 2வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் பாதிப்படைந்தனர். கனமழையால் தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் நகரின் பல்வேறு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக பூக்கள் கடைகள், காய்கறி வண்டிகள் உள்ளிட்ட சிறு குறு வியாபாரிகள் கவலையடைந்தனர். ராமநாதபுரம் அருகே வீசிய சூறை காற்றில் வீடுகளின் தகர சீட்டுகள் பறந்தன. காற்றில் பறந்த தகர சீட்டுகள் மின்சார வயர்களில் உரசி தீப்பற்றும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. வீடு ஒரு இடத்துல மட்டும் வந்திருக்கும் போல சூறாவளி.
கொட்டி தீர்த்த கனமழையால் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் குளம் போல தேங்கிய தண்ணீர். மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் கடும் அவதியுற்றனர். மன்னார் வளைகுடா கடலில் பலத்த காற்று வீசுவதால் நெல்லையில் 10 கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என ராமநாதபுரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான வழக்கு திருச்சி தலைமை நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கை, வழக்கின் ஆவணங்கள், கார் உள்ளிட்டவையை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 6203 கன அடியிலிருந்து 6249 கன அடியாக அதிகரித்துள்ளது. பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1,04,000 கன அடியிலிருந்து 1,02,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிர் காப்பீடு செய்ய நவம்பர் 15ஆம் தேதி கடைசி நாளாக உள்ள நிலையில் அதை நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உணவகத்தில் காரை ஏற்றி விபத்து ஏற்படுத்திய வழக்கில் வழக்கறிஞருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் வழக்கறிஞர் கார்மேகம் என்பவர் கடந்த 2016ஆம் ஆண்டு உணவகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 7 பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். நீதிமன்றத்தில் உத்தரவாதம் சமர்ப்பிப்பதை தொடர்ந்து விடுவிக்கப்பட்டதாக புழல் சிறைத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. லைகா நிறுவனத்துக்கு 21,29 லட்சம் ரூபாய் கடனை வட்டியுடன் திருப்பிக் கொடுக்கும் உத்தரவை எதிர்த்து நடிகர் விஷால் மேல்முறையீடு. மாற்று அமர்வில் வழக்கை பட்டியலிட பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் வாயிலாக 9வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் மோப்ப நாய் உதவியுடன் மெட்டல் டிடெக்டர் வைத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கர்நாடகா மாநிலம் பந்திப்பூர் பகுதியில் சாலையில் வாகனங்களை வழிமறித்து ஒற்றை காட்டு தும்பிக்கையால் வாகனங்களில் உணவுப் பொருட்களை தேடிய வீடியோ காட்சி வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ச்சியாக உணவு தேவைக்காக குறிப்பாக காய்கறி ஏற்றி வரும் லாரிகளை ஒற்றை காட்டு யானை வழிமறித்து சேதப்படுத்தி வருவது வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளோடு அருகே உள்ள கனகபுரம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மகன் ரமேஷ் தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ரமேஷை கடந்த 10 நாட்களுக்கு முன் அவரது வளர்ப்பு நாய் கடித்துள்ளது. ஆனால் உரிய சிகிச்சை எடுக்காமல் இருந்த ரமேஷ் கடந்த 3 நாட்களுக்கு முன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ரமேஷை கடித்த அவரது வளர்ப்பு நாயை சில நாட்களுக்கு முன்னர் தெரு நாய்கள் கடித்தது தெரியவந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பள்ளி மாணவனை கடத்த முயன்ற குடுகுடுப்பைக்காரரை போலீசார் கைது செய்தனர். வெள்ளக்கோவில் அருகே தீத்தம்பாளையத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் இடைவேளையின் போது மாணவர்கள் தண்ணீர் குடிக்கவும் கழிப்பிடத்திற்கும் சென்றனர். இதில் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் கௌஷிக் மட்டும் மீண்டும் வகுப்பறைக்கு வராததால் ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் தேடினர். இந்த நிலையில் பள்ளிக்கு அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் கௌஷிக்கின் கையை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்த நபரை ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அந்த நபர் மூலனூர் ஒரத்துப்பாளையத்தை சேர்ந்த ராசு என்பதும்
குடுகுடுப்பை மூலம் ஜோதிடம் பார்த்து வந்ததும் தெரியவந்தது. பள்ளி மாணவனை கடத்த முயன்றது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கோவிலில் இருந்த எண்ணெயை குடிக்க வந்த கரடியால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சமீப காலமாக உணவு மற்றும் குடிநீரை தேடி அப்பகுதியில் அதிக அளவில் நடமாடும் கரடிகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைகிறது. இதை காரணங்களுக்காக அப்பகுதியில் இருந்த கோவில்களுக்குள் நுழைந்த கரடி எண்ணெயை குடிக்க இயலாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. சபரிமலையில் முதல் 15 நாட்களுக்கான தரிசன முன்பதிவு முடிந்தது. 21.5 லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் தரிசனத்திற்காக முன்பதிவு செய்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டேரஸை மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஐநா அளிக்கும் ஆதரவுக்கு நன்றி கூறியதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி, கட்சியின் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் நேரு நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில், இன்று நாட்டின் முதல் பிரதமரான நேருவின் 125வது பிறந்த நாளை நாம் நினைவு கூறுவோம் என்றும் அவருக்கு மரியாதை செலுத்துவதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மேலும் சுதந்திர போராட்டத்திலும் நாட்டின் முதல் பிரதமர் என்ற வகையிலும் நேரு ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூறுவதாக அந்த பதிவில் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் நீடித்த அரசு துறைகளின் முடக்கத்துக்கு எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியே காரணம் என அந்நாட்டு துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் குற்றம் சாட்டினார். ஜோ பைடன் ஆட்சியில் 3 கோடிக்கும் அதிகமானவர்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் அனுமதித்துள்ளதான் ஒட்டுமொத்த குளறுபடிக்கும் காரணம் என கூறினார். அமெரிக்காவின் ஒக்லஹோமா மாகாணத்தில் அமோனியா வாயு கசிந்து 36 பேர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பானது. மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களுள் 10 பேரின் நிலை கவலைக்கிடம் என மருத்துவ குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் கழிவுநீர் மாதிரியில் போலியோ வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. முறையான தடுப்பூசி செலுத்தாத நபர்களுக்கு போலியோ பாதிப்பு ஏற்படக்கூடும் என ஜெர்மனி சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தாய்லாந்து மன்னர் மகா வஜிரலோங்கானுக்கு சீனாவில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாடுகளிடையிலான 50 ஆண்டுகால தூதரக உறவை நினைவு கூறும் வகையில் தாய்லாந்து மன்னர் மகா வஜிரலோங்கான் சீன தலைநகர் பெய்ஜிங் சென்றார். அங்கு அவருக்கு அதிபர் ஜி ஜின்பிங் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தார். பின்னர் அவருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2016இல் தாய்லாந்து மன்னராக பதவியேற்ற பின்னர் மகா வஜிரலோங்கான் பெய்ஜிங் வருவது இதுவே முதன்முறை என சீனா தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் நடிகையிடம் ரசிகர் அத்துமீறிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. சிங்கப்பூரில் நடைபெற்ற பசிபிக் பிலிம் பிரீமியர் நிகழ்ச்சியில் பிரபல நடிகை அரியானா கிராண்டே பங்கேற்றார். அவர் விழா மேடைக்கு வந்தபோது தடுப்புகளை தாண்டி ரசிகர் ஒருவர் அத்துமீறி நுழைந்ததுடன் அரியானா கிராண்டே தோள்களில் கையை போட்டு புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்தது அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உடனடியாக பாதுகாவலர்கள் அந்த இளைஞரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பெருநாட்டில் ஊதிய உயர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருவில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டனர். தலைநகர் லிமாவில் அரசு அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டதால் போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது.
நிலை உச்சி மாநாடு நடைபெறும் பிரேசிலின் பெலிம் நகரில் தலையில் விளக்கு ஏந்தி சூழலியல் ஆர்வலர்கள் ஊர்வலம் சென்றனர். காடுகளை பாதுகாப்பதில் சர்வதேச தலைவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர்கள் இந்த ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்தனர். மேலும் காடுகளில் வசிக்கும் பூர்வகுடி மக்களின் நில உரிமையை வலியுறுத்தி சூழியல் ஆர்வலர்கள் முழக்கமிட்டனர். Sempre trabalhamos para garantir a floresta viva. Nós nunca tivemos para poder garantir o fogo que